இதை கேட்ட ஆனந்தன் வெட்கப்பட்டான். ஐயா, உங்களிடமிருந்து ஒரு நல்ல பாடம் கற்றுக்கொண்டேன். தவறு செய்தேன், மன்னிக்கவும். இனிமேல் மனம் வைத்து உழைப்பேன். உங்களுக்கு நம்பிக்கை வந்த பிறகே என் ஊதியத்தை தீர்மானிக்கலாம் என்று பசித்தான். மன்னிப்பு என்பது பெரிய பண்பாகும். உழைப்பை நேசித்தால் நல்ல எதிர்காலம் உண்டு. நானும் ஒரு காலத்தில் குறைவான சம்பளத்தில் வேலை பார்த்தேன்தான். என் உழைப்பை புரிந்து கொண்டே என் முதலாளி எனக்கு உதவினார். இன்று இவ்வளவு பெரிய நிலைக்கு வந்தேன். உன் ஊதியத்தை நான் பார்த்துக் கொள்கிறேன். நீ மட்டும் மனம் வைத்து உழை என்று ரத்னசேகரன் கூறி ஆனந்தனை வேலைக்கு வைத்தார். அடுத்து ஆனந்தன் உண்மையாக உழைத்து உரிமையாளர் நம்பிக்கையை பெற்றான். வளர்ச்சி அடைந்து வாழ்க்கையில் முன்னேறினான். இப்போ புரிஞ்சுதா கண்ணையா? இப்படிப்பட்ட சோதனை வாழ்க்கையில நிறைய வரும். எதுவா இருந்தாலும் நம்ம கடின உழைப்பால் நாமே வாழ்ந்தால் அமைதியுடன் முன்னேறலாம். ஓ, புரிஞ்சிச்சு அம்மா. இப்ப சொல்லு, இந்த கதை எப்படி இருக்கு? நல்லா இருக்கும்மா. வெரி குட் கண்ணையா. நாளைக்கு ஸ்கூலுக்கு போகணும் இல்ல? இப்ப தூங்கு, நாளைக்கு இன்னொரு கதை சொல்றேன். இந்த மாதிரி கதைகளுக்காக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.